ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பேசிட்டு ராஜேஷ் ஷாக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ என்னோட அந்த ஆஃபீஸ் ஒர்க்குக்கு இந்த பென் ட்ரைவ் இது மாதிரி கொஞ்சம் விஷயம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் ஒன்று வாங்கணும். இந்த லோக்கலில் ரைட் பண்ணி போகும்போது இந்த நார்மல் ஃபேஸ் மாஸ்க்கை போட்டுட்டு அது மேலே அந்த ஹெல்மெட்டை போடுறது வந்து ஒரு சொல்லவே முடியலை. ஏன்னா அது ஒரு மாதிரி காதை போட்டு இருக்குது. இந்த மாஸ்க்கு கலட்டினதுக்கு அப்புறமும் நம்ம இந்த முகத்தில் மாஸ்க்கு போட்டிருக்க மாதிரியே ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ரீசெண்டாக இந்த ரைனாக்ஸில் ஒரு மாஸ்க் வாங்கினேன். நம்ம ரைடிங் கியர் ஜாக்கெட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்களோட கம்பெனி தான். அந்த மாஸ்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பின்னாடி வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அது வந்து காதில் போய் அந்த ரோட் பண்ணாது, பின்னாடி அந்த தலைக்கு பின்னாடி பேண்டு மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை போட்டுட்டு ஹெல்மெட் போட்டோம்னா அதுவுமே அடுத்து தான் செய்யுது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டிருக்கேன். அது நல்லாயிருக்கு உண்மையிலே. நான் இப்போ அந்த ஷாப்புக்கு போயிட்டு கழட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்கு நம்ம போடுவோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம அந்த ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டர் எல்லாமே நம்ம அதிலே வந்துடும். நம்ம அந்த மூக்குக்கும் வாய்க்கும் அந்த மூச்சு இழுக்கும்போது அந்த ஃபில்டர் பண்ணுற மாதிரி அந்த ப்ரொவிஷன் அதிலேயும் வந்துடும். நம்ம யூஸ்வலாக போகிற துணி மாஸ்க்கை விட அதில் இருக்க அந்த ஃபில்ட்ரு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு பெட்ரு. தலையில் வந்து வேர்த்தாலுமே அது அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஒரு மாதிரி நல்லா காட்டன் இது கிளாத் என்னன்னு தெரியல, நல்லா வேணால் அப்சர்வ் பண்ணோம். நம்ம அந்த ஷிட் இதோட ஒரு 2வது தடவை ஆகுது இந்த மாதிரி கியரை நான் தப்பாக போடுறது. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா மேக்ஸிமம் நம்ம ரொம்ப தூரம் லாங் ரைட்லாம் ஓட்டும்போது ஹெல்மெட்டில் அதை மாட்டிக்கலாம். அது போக இந்த இனி போகிற காலத்தில் எப்படினாலும் மாஸ்க்லாம் வந்து வருஷக்கணக்காக கம்பல்சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரைட் பண்ணும்போது மாஸ்க்கே அதையும் தனித்தனியாக மாட்டிட்டு ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நரகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் போட்டோன்னா எவ்வளோ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் மாஸ்க் அட்டாச்சாக அதிலே இருக்குது. மாஸ்க் அட்டாச் ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் தான் போட்டால் கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியும். கொரில்லா மாஸ்க் மாதிரி இருக்கும் போட்டோம்னா. நம்ம அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பனிக்கு போடுவோம்ல, அந்த மங்கி உள்ளா அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி கிளாத் நல்லா இருக்கனால போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். M1 அப்புறம் ஸ்பீடெல்லாம் 2 பிராண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நம்ம அந்த போடுற அந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் தான் இப்போ ஸ்டாக் இருக்குது அப்படின்னாரு. இன்னொரு இதில் அது இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு அதை ஒன்று வாங்கிட்டு வரலான்னு தான் பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக CD100 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரதரோட. ஸோ என்னோடய பைக் வந்து பார்த்திங்கன்னா சில பல வேலைகள் இருக்குது. ஸோ ஆயில் மாற்றுறதுக்காக போகிறதையும் கழட்டி வச்சுட்டு ஒரு ஆயில் ஒன்று வாங்கிட்டு அதையும் போய் மாற்றணும். ஸோ ரிட்டன் வரும்போது கேஸ்ட்ரால் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சு நான் வாங்கிட்டு வந்துடுவேன். மோட்டல் இருக்குது, பட் ஆனால் மோட்டல் இப்போ தேவையில்லை. 1200 வரும். ஆனால் நான் இப்போ எங்கேயுமே போகிறதில்ல பெரிய அளவுக்கு. ஸோ அதனால் ஒரு நார்மலாக ஒரு இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்து கெமலேஷியம் அப்படின்ற ஒரு ஆயில் போட்டிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கெமலேஷியம் ஆயில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜின் ஆயில்ஸ் மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கெமலேஷியம் வந்து எப்படின்னா பச்சை தண்ணி தாங்க. உண்மையிலே பச்சை தண்ணியை வண்டி இன்ஜினில் ஊற்றினா இன்ஜின் எப்படி வருமோ அப்படி தான் ஓடுது. அது ஆயில் மாதிரிலாம் கிடையாது, தேங்காய் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எப்படி தான் இதையும் மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டில் விட்ருக்காங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வண்டிகளுக்கு வேணால் ஊற்றான்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டி இப்போ ஒரு 100cc பைக்கு, ஒரு 110cc பைக்குக்கெலாம் வேணால் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்கு 200cc போட்டோம்னா அதுக்கு நம்ம பச்சை தண்ணியை கூட போட்டு ஓட்டிடலான்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு கேவலமான இன்ஜின் ஆயில் கெமலேஷியம். எதுக்காக அந்த வண்டி இந்த ஆயிலை கழுவி ஊற்றுறேன்னா, நீங்கள் எக்ஸாக்டாக த்ராட்டில் கொடுக்கும்போது பிஸ்டனோட மூவ்மெண்ட்டும் கையில் தெரியும். ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதில் சிந்தட்டிக்னஸ் எதுவுமே கிடையாது. சரி, இவ்வளோ தூரம் அந்த ஆயிலை கழுவி ஊற்றுறேன்னா அந்த ஆயிலோட ரேட்டு 300 350 ரூபா தான். அது நம்ம அந்த ஃபிட் இல்லை ப்ரோ, இந்த மாஸ்கோட ஃபிட் இல்லை. இது வந்து துணி இது ஒரு ரப்பர் மாதிரி, ஆனால் ஃபிட் இல்லையா? ஃபிட் இல்லை மீன்ஸ் எப்படின்னா அதுன்னு அப்படி கரெக்டாக இந்த ஜாலாம் ஒட்டிடும். கொஞ்சம் வெயிட் இருக்கட்டும். இது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சானா இல்லைன்னு சொன்னே நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஆனால் நார்மல் மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போடுறதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு. டைட்டாக தொலைதோலன்றிருக்கா இதுதான் இருக்குது. இதுதான் சரி, இது மாதிரி சரி இருக்கட்டும், வாங்கிடலாம். இந்த தொங்கிடுச்சு. ஸோ இந்த ஐட்டம் அப்போ தான் புதுசாக பார்க்குறேன் நான். இந்த ஐட்டம் அதான் ஒரு இண்டிகேட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 இண்டிகேட்டருமே சேம் டைம் வருவீங்களா? மாற்றி அதுக்கு வருது. பட் ஆனால் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இதுவும் போட்டிருக்காங்க, plug and play 60 பேட்டர்ன். அதே மாதிரி டெயில் லேம்பும் கனெக்ஷன் இருக்குது. ஆன்போர்டு LED இண்டிகேட்டர்ஸ்னால் அது ஸ்பீடோமீட்டர் வருதா, வாட்டர் ரெசிஸ்ட், OEM கிரேட் காம்பனண்ட்டு, ஷாக் ப்ரூஃப், மெமரி ரீகால், ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் டிசைன், ஸ்வாட் பிளன் 250. யாராவது ஃபிட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி? யூடியூப்ல பார்க்கலாம்.
பார்ப்போம் என்னன்னு. ஆஹா, எவ்வளோ அது? 2000 2000. 3 வருஷம் வாரண்டி. கிளாசிக் பைக்கு போடுற காகல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்கு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு வேர்டல் லுக்கில் இருக்குது. இது ஆக்சுவலாக ஆஃப் ஃபேஸில் போடுறது. நல்லா இருக்குது இந்த காகல்ஸ். இதை பார்க்கும்போது இந்த பேட்மேனோட நைட்மேர் சீன் ஒன்று இருக்கும் ஜஸ்டிஸ் லீகில். எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வருது, அதனால அதை போட்டேன். பட் அது கருப்பு கலரில் இருக்கும், இது கொஞ்சம் க்ரோம் கலரில் இருக்குது. ஸோ நாக்ஸ் ஆர்மரு செம்மையாக இருக்குங்க உண்மையிலே. ஸோ இது வந்து அஸ்பீடா. எனக்கு இந்த அசண்டஸ் க்ரீனே பிடிக்கலங்க. வர பூரா விரும்பி இந்த க்ரீன் தான் போடுறாங்களா, அதனால் நம்மளுக்கு இந்த அசண்டஸ் க்ரீனை பார்த்தாலே ஒரு மாதிரி எப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் ட்ராக்குக்கு வேணால் போட்டு யூஸ் பண்ணலாம், பார்க்குறது நல்லாயிருக்கும். பட் ரைடுக்கு இந்த மாதிரி கலர் கலராக போட்டு போகுது எனக்கு ஒன்றும் அவ்வளோ சுத்தப்படுன்ற மாதிரி தெரியல. பட் ஆனால் நல்ல வியூ இருக்கும் ஹைவேல போகும்போது, நம்ம சிக்னல்லாம் காமிக்கும் போது. ஸோ ஒரு பிளாக் கலருக்கும் இந்த மாதிரி ஒரு அசண்டாஸ் க்ரீனுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேபி பின்னாடி வர ரைடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம என்ன இது கொடுக்குறோம், சிக்னல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரைடிங் கிளப்பில் நான் ரொம்ப நாளாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் அந்த கிளப்போட பழைய ஃபோட்டோ. 2017 எடுத்தது நினைக்கிறேன், 2018 எடுத்தேன். ஸோ அதில் இங்கே இருக்கு. ஸோ இதுதான் புதுசாக வந்துருக்க ரைனாக்ஸ் ARGT3 level 2 ஆர்மர் தானே ப்ரோ? ஃபுல்லாகவே level 2 ஆர்மர். அதாவது பின்னாடி ஸ்பைன் கார்டு வந்துடுது, ஷோல்டர் கார்டு, அதே மாதிரி எல்போ கார்டு, பேண்ட் கனெக்டர் இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து என்னென்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா முதல்ல இந்த ரைடிங் கியருக்கு வந்து இந்த தெர்மல் ரைடிங் கியர்லாம் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த தெர்மல் ரைடிங் கியர் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா ப்ரைஸும் கூடுது. அதே மாதிரி இந்த பிராண்டில் வர தெர்மல் ரைடிங் கியர் நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம். ஏன்னா அதை யூஸ் பண்ணவும் முடியாது, அதை போட்டாலும் நம்ம நிறையா தான் செய்வோம். ஸோ அதுக்காக செப்பரேட்டாக இந்த கொச்சோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக ரைடிங் ஜாக்கெட் கவர் பண்ணுற மாதிரி ரைடிங் கியர் வாங்கி போட்டுக்கலாம். அது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இதுதான் ப்ரோ ஸ்டாம் இதுவா ரைனாக்ஸ் தானா? இது எவ்வளோ ப்ரைஸு? இது 10,750. இதை தான் நான் அடுத்து வாங்கலான்னு இருக்கேன். ஸோ இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன், ரைனாக்ஸ் ஈவோ. ஸோ இது கம்ப்ளீட்டாக வேறு கேட்டகரியில் உள்ள ஒரு ரைடிங் ஜாக்கெட்டு. ஸோ ஆர்மரு, அதே மாதிரி மெஷ்ஷு, ஃபுல் மெஷ்ஷு, ரிஃப்ளெக்டரு. ஆக்சுவலாக தொட்டாலே தெரியும் குவாலிட்டி. இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ப்ரைஸ் கூட அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட்காக அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் டைப் கிளாத்திங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு கலர் தான் வருது. ஸோ ஆக்சுவலாக ஊர் போட்ட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் அந்த ஹெல்மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏதோ சும்மா வந்தனால வந்து பார்த்துட்டு போகிறேன். ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் அந்த ஹெல்மெட்டுக்கு க்ளவுஸ் தான் நான் வரைக்கும், அந்த ரைடிங் ஜாக்கெட்டு கேஸ் தான் நான் இது வரைக்கும் வீடியோ பண்ணதில்லை. ஸோ இன்கேஸ் ஒரு அட்மின் ஃப்ரீயாக இருந்தாலும் இல்லை நான் ஃப்ரீயாக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணணும். நிறைய பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓகே, அவ்வளோ வேலை முடிஞ்சு. ஸோ வந்த வேலையை முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம பேக் டு ஹோம். ரைனாக்ஸ் ஸ்டீல் தீவோ அப்படின்ற அந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே ஒரு பிளான், அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 10,000 ரூபா வருது. ஆனால் உண்மையில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பைக் ஓட்டுறவங்களே, அதாவது எப்படின்னா ஒரு GS ஓட்டுறவங்க, அப்புறம் டுகாட்டியில் அது பேர் என்ன மல்டி ஸ்ட்ராடா, டைகர், இந்த மாதிரி ஓட்டுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாலேருந்து 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா கூட ஜாக்கெட் இருக்குது. பட் ஆனால் இது வந்து பேசிக் லெவல். ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஈவோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் தீவோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் லெவலு. இந்த மாதிரி பெரிய டூரிங் பைக்ஸுக்கு அதே மாதிரி போட்டாலும் பொருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி பைக்குக்கெலாம். ஸோ நம்ம ஒன்று கேட்சப் பண்ணணும். அப்போ ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இப்போ நான் போட்டிருக்க ஹெல்மெட்டே தான் கொஞ்சம் வினையில் மாறி இருக்குது. நான் அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் கேட்சப் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். பிகாஸ் ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா நீ அடுத்து இந்த கொஞ்சம் பெரிய விதர் பண்ணால் கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் மாதிரி போயிடணும். ஒரு 15K அந்த மாதிரி SMKல இருக்குது. ஸோ திரும்பியும் பிராண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு SMK தான் ஓரளவுக்கு இந்த வைன் நாய்ஸே இல்லாமல் இருக்குது ஹெல்மெட்டில். நான் MT யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், LS2, அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ ஊர்பட்ட பிராண்ட் இருக்குது.
இதில் வந்து எஸ்எம்கே ஓரளவுக்கு எனக்கு ப்ராடக்டோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யூஸ்வலாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹெல்மெட்டோட அந்த விண்டு, அதாவது இப்போ நீங்கள் ஹைவேல ஒரு 90-100 போகிறீங்கன்னா விண்டோட எஃபெக்ட் சுத்தம் உள்ள கேட்காது எஸ்எம்கேல. நான் புதுசாக வாங்கினப்போ அதை நல்லாவே ஃபீல் பண்ணேன். இப்போ வந்து இந்த ஹெல்மெட்டில் அந்த சைடில் இருக்க அந்த இது இன்சுலேஷன்லாம் பிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் வந்து இப்போதைக்கு வர ஒரு புது ஹெல்மெட் வாங்கணும். ஊருப்பட்ட பிளான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சு அது வரைக்கும் நான் ஊருக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சொல்லி எனக்கே போர் அடிச்சிருச்சு. நீங்கள் பாருங்கள், ரைட் சைடு பட்டனே இல்லை. ஓகே, பெரிய ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஏன்னா பண்ணவே முடியலை, அதுக்கு உண்டான சூழ்நிலையும் அமைய மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூட்டை கட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் லோக்கல் லாகலாம் இனிமேல் இதை பற்றி பேசுகிறதாவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இங்கே இந்த இடத்துக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த விளாகே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். தமிழில் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பேர் வீடியோஸே கிடையாது. அந்த மாதிரிலாம் சில வீடியோஸ்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த உலகத்தில் இருக்க மோஸ்ட் ஃபேமஸான மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன எப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இதுதான் வந்து அடுத்து நான் பண்ணியிருக்க பிளான். இப்போதைக்கு கண்டென்ட் கிடையாது, அதான் உண்மை. ஆனால் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் இப்போ யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறேன்னா நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப நிறையா பார்ப்பேன். அதே மாதிரி ரீசெண்டாக வந்து ஒரு பஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50K கிட்ட போயிடுச்சு. ஸோ நமக்கு மட்டும் அந்த சவுண்ட் தான் பிடிக்குது, அந்த வண்டியோட சவுண்டு பிடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு உண்மையிலே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் பிடிக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மோட்டார் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுவோம். ஸோ இதோடு அப்படி நான் கிளம்பிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வீடியோ, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா பக்கெட் லிஸ்ட்னு பேர் வைக்க போகிறேன். என்னோடய பக்கெட் லிஸ்ட், அதாவது நான் நேரில் போய் பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் அந்த ப்ளேலிஸ்ட்டோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீடியோஸ். சரி, ஓகே கைஸ், நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போய் முடிச்சு நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஒரு லோக்கல் லாக். நெக்ஸ்ட்டு எல்லாருமே வீடியோ வந்து சேஃபாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே ட்ராவல் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஐ எம் கோயிங் டு ரைட். சரி, ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் ரைட் ஃபேக்ட்ரி. டாடா, பை பை, see you guys.